தமிழ்க்களம் ஒருங்கிணைப்பில் தமிழ் 7 நாள் விழா. இவ்விழாவில் சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற பாவலர் முனைவர் கடவுள் மணிமாறன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு செய்து உரையாற்ற இருக்கின்ற தென்மொழி ஆசிரியர் முனைவர் மா பொங்குன்றன் ஐயா, திரு துரை தென்னவன் ஐயா, திரு வி இறையழகன் ஐயா ஆகியோருக்கும், இங்கே சிறப்பு பெற்ற வழக்கறிஞர் பாவேந்தன் தோழர், ஏ நற்றிடம் தோழர், முனைவர் செந்தமிழ் கோதையம்மா, முனைவர் செங்கொடி அம்மா, தோழர் திரு இளஞ்சேனன் ஆகியோருக்கும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இறைநூல் அமைப்பும், இவரையெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடுகளெல்லாம் அருமையாக ஒருங்கிணைப்பு செய்து முன்முயற்சி எடுத்து முன்மொழிந்து திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்களுக்கும், அறிவு நிரம்பிய அவையோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்நிலையிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்று இருந்தால் அன்னதோர் நிலை இரங்கல் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்தவர்களே பாவேந்தர் சொல்ல ஆவியில் கலந்து சென்றார். தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், இரக்கத்தை உண்டாக்குகிறார். 7 எழுத்தேன் கவி 1 எழுதிட என்னை வான் சொன்னது இப்படியே சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் புறந்தள்ளினார் பாவேந்தர். இந்நிலையிலே நம்ம நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்தது. அவருடைய மாணாக்கராக இருந்த பாவலர் ஐயா அவர்கள், ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர் செய்யும், தேய்ந்திடல் இல்லை என் விரல்களும் தாழும், திரிந்தறிந்து சாய்ந்திடல் இல்லை என் உடலும், எனவே சலிப்பிறனாய் மாங்கிடல் வரையும் உழைப்பேன் மக்களுக்கு என்று பாடுபட்டது. மரண செடி கொடிகள் என்று மரங்களடிகளாரை பழித்தூற்றினார்கள், இழிவுபடுத்தினார்கள். பாவனரா யாரவர் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன் என்பவர் கேட்ட நிலை இங்கு உண்டு. தமிழை சமஸ்கிருதத்தின் பிடியிலிருந்து மீட்பதே என் வாழ்நாள் கடமை என்று பாடுபட்டவர் பாவாணர். இங்கே ஒருங்கிணைப்பாளர் கூறினார் அல்லவா, பாவானுடைய பாடங்கள் பாடத்திட்டங்கள் எதுவுமே இடம் பெறவில்லை. தமிழ் முதுகலையிலே, இளங்கலையிலே, முனைவர் பட்டத்திலே என்று எடுத்து வைத்த உண்மை. அண்மையிலே ஒரு முனைவர் பட்டம் தமிழிலே பெற்ற ஒரு அம்மையாரை சந்திக்க நேர்ந்தது. நான் தமிழே பேசினேன், அவர்கள் பிற மொழி கலந்து பேசினார்கள். என்ன நீங்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நான் மறைமலையாரை தெரியுமா என்றேன். அது தெரிந்துவிட்டது. பாவாணரை தெரியுமா? இல்லை என்று சொன்னார். தமிழே முனைவர் பட்டம் பெற்றவர். இங்கே ஒரு ஆங்கில பள்ளியை நடத்தி கொண்டிருக்கார் பக்கத்து ஊரில். இதைத்தான் ஒருங்கிணைப்பாளர் இங்கே சுட்டி காட்டினார். இப்படிப்பட்ட நிலைதான் தமிழ் 7 நாள் விழா என்று அரசு அறிவித்து விட்டது. அந்த ஆண்டு கொண்டாடினார்கள். இங்கே நம்முடைய இறையழகனாரைய சொல்லிய நிலையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இந்த 7 நாள் விழாவை நாம் மனநிறைவோடு கொண்டாட முடிகிறதா? இல்லை. தமிழ் இல்லை. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை. தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் வருத்தப்படுகிறது. உண்மையான இது கல்வியிலே இருக்கிறதா? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடக்கப்பள்ளிகளில் ஆங்கிலம் கிடையாது. ஆனால் இன்று தமிழ் கிடையாது. தமிழ் வழி பிரிவுகள் மூடப்பட்டு வருகின்றன தொடக்கப்பள்ளிகள். எப்படிப்பட்ட நிலம்? கல்வியிலே தமிழ் இல்லை, ஆட்சியிலே தமிழ் இல்லை. பெயர் பலகை தெருவிலே கடைகளுடைய நிறுவனங்களுடைய பெயர் பலகைகள் தமிழை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகின்ற எல்லா அரசுகளும் ஒரு ஆணை போட்டுவிட்டு குளிரறைக்கு போய்விடுவார். ஆனால் இல்லை,
அதை கண்டித்து தமிழை பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று போராடுபவர்களை பிடித்து தெருவிலே கலாட்டா செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துகிறார்கள். இந்த ஆட்சிகளில் தான், ஆட்சியிலே தமிழில்லை, அலுவல்களிலே தமிழில்லை, ஒன்றுமில்லை, ஊர்திகளிலே தமிழே எண் போடலாம் என்று அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் மடக்கி உரிமம் இருக்கிறதா, காப்பீடு செய்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை விட தமிழே போட்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு தண்டம் போடுகிறோம் ஐயா, ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறோம், தமிழிலும் எழுதியிருக்கிறோம், இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறது, இப்படியே எழுத சொல்லியிருக்கிறது. நீ தமிழ்நாடு அரசுடைய சம்பளம் பெறுகின்ற போக்குவரத்து காவல்துறை, தமிழ்நாடு அரசு ஆணை போட்டிருக்கிறது, தமிழிலும் எழுதலாம் என்று, தமிழிலும் எழுதலாம். கோயிலில் போனால் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படணும். எவ்வளவு கேவலமான அவலமான தமிழிலும் அர்ச்சனை. தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம், சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யலாம்னு போட்டால் சரி தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லலாம். கருவறையில் தமிழில் பேசிட்டாங்க, பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க, கருவறைகளை நுழைஞ்சிட்டாங்க. திருச்சி திருவரங்கம் கோயில் அதிமுக ஆட்சியில் அமைச்சர் என்ன சொல்றாரு, கோயில் தீட்டுப்பட்டுடுச்சான், மகா சந்தோஷம் நடத்தினாங்க. இப்போ அண்மையில் குடமுழுக்கு தமிழை நடத்துறதுக்கு மகா சந்தோஷம் சடங்கு தீட்டுப்பட்டு இருந்து எங்க நம்ம 7 நாள் விழா மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும்? கல்வியில இல்லை, ஆட்சியில இல்லை, அலுவலில் இல்லை, கடைகளில் நிறுவனங்களில் பெயர் பலகைகள் இல்லை, வழிபாட்டில் இல்லை, வழக்க மடத்தில் இருக்கா அங்கேயும் இல்லை, வாழியல் மொழியா இருக்கா இல்லை. இப்படி இல்லை 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 என்கிற நிலைதான் இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்திலே மட்டும்தான் இருக்கிறது, அது தூய தமிழ் இயக்கங்களிலே, தூய தமிழ் இயக்கத்தை சார்ந்த அன்பர்களிடையே, தூய தமிழ் இயக்கத்தை சேர்ந்த அன்பர்களுடைய இல்லங்களிலே, தூய தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவருடைய பிள்ளைகளிடம் அந்த தமிழை கேட்க முடியும். அதற்காகத்தான் இந்த விழாவை கொண்டாடும். அரசு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நாம் தொடர்ந்து செய்வோம். இங்கே 5 மட்டும்தான் அல்ல, பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அடையாளமாக இங்கே 5 ஒவ்வொரு ஆண்டும் தர வேண்டும். இது தமிழ் தளத்தோடு மட்டும் நிற்கக்கூடாது. ஐயா அவர்கள் இங்கே மேலே இருக்கிறார். தமிழ் பள்ளியிலும் நீங்கள் ஏதாவது இத்தகையவரை அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும். பெரும்பாலும் இளையோரை அடுத்த தலைமுறையை அடையாளப்படுத்த வேண்டும் என்று கோழினார்கள் கூறினார். முதியவர்களிலும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சிறப்பு செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை தாங்கள் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்து என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். நன்றி.